நாமக்கல்லில் இந்த கொள்ளை சம்பவமாக பிடிபட்ட நபர்கள் தற்பொழுது பரபரப்பு வாக்குமூலத்தை அளித்திருப்பதாக நமக்கு செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். இப்ப வாக்குமூலத்துல இவர்கள் சொல்லியிருப்பது என்ன? சென்னையும் இந்த கொள்ளை சம்பவத்துல அடிபடக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. சென்னையில அவங்க வச்சிருந்த திட்டம் என்னவாக இருந்தது? கேரள மாநிலம் திருச்சூரில் அங்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கள்ல கைவரிசை காட்டிவிட்டு நாமக்கல் மாவட்டம் அருகே நேற்று வரும்போது அங்கு இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்கள் மீதும் அந்த கண்டெய்னர் கொள்ளையர்கள் மோதிவிட்டு சென்ற போது உடனடியாக போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை கைது செய்தனர். இதுல ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில ஒருவர் படுகாயங்களுடன் அனுமதிக்கப்பட்டனர். மற்ற 5 நபர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர்கள் மேவாட் கொள்ளையர்கள் என்பதும் தெரிய வந்தது. மேலும் இவர்கள் அந்த திருச்சூர் பகுதியில இருக்கக்கூடிய 3க்கும் மேற்பட்ட வங்கி ஏடிஎம்கள்ல கைவரிசை காட்டிவிட்டு இவர்கள் பணத்தை கொள்ளையடித்து விட்டு வரும்போது தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இவர்களை நேற்று மதியம் மூலம் தற்போது வரை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில கொள்ளையர்கள் மேவாட் கொள்ளையர்கள் அளித்த வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில உள்ளது. குறிப்பாக இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த ஏடிஎம்களை கொள்ளையடித்து வரும்போது இவர்களது கண்டெய்னர்களை மொத்தம் 67,04,000 ரூபாய் பணம் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். மேலும் இவர்கள் இந்த கொள்ளையை அரங்கேற்றியது எப்படி என்பது தொடர்பான வாக்குமூலத்தை போலீசார் பதிவு செய்தனர். குறிப்பாக டெல்லியில இருந்து கண்டெய்னர் மூலமாக 2 நபர்கள் சரக்குகளை ஏற்றி வருவது போல சென்னை மீனம்பாக்கம் அருகே வந்துள்ளனர். அங்கே சரக்குகளை இறக்கிவிட்டு அந்த கண்டெய்னர் மூலமாக காத்திருந்தனர். அதன் பின்பாக கார்ல 3 வருகை புரிந்துள்ளனர் சென்னைக்கு. இந்த மீனம்பாக்கம் பகுதியில தான் அரங்கேற்றி இவர்கள் இந்த கொள்ளை திட்டத்தை அரங்கேற்றியுள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே இவர்கள் ஆந்திர மாநிலம் தமிழகத்துல பல்வேறு முறையில இவர்கள் ஏற்கனவே கைவரிசை காட்டி இருப்பதால போலீசார் உஷாராக இருப்பதால இவர்கள் கேரள மாநிலத்தை தேர்ந்தெடுத்து இருப்பதாக போலீசாரின் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சென்னையில தான் இவர்கள் ஒன்று கூடி முகாமிட்டு இந்த கொலையை எப்படி அரங்கேற்றலாம் என திட்டமிட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இவர்கள் எப்போதுமே SBI வங்கி ஏடிஎம் தான் இவர்கள் நோட்டமிட்டு கொள்ளையில் ஈடுபடுவதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் இங்கிருந்து கண்டெய்னர் மூலமாக சென்று சரியாக தமிழக எல்லையை கடந்த பின்பு தான் இவர்கள் இந்த கண்டெய்னரை திறந்து அந்த காரை ஏற்றிவிட்டு இந்த கூகுள் மேப் மூலமாக தொடர்ச்சியாக எந்தெந்த பகுதிகளில் இந்த SBI ஏடிஎம் உள்ளது என கணக்கிட்டு அதன் பின்பு தான் இவர்கள் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இவர்கள் ஒரு தடவை இவர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட முயற்சித்தால அதுல 5 ஏடிஎம்க்கு மேலதான் இவர்கள் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி விட்டு சொந்த மாநிலத்தில் சென்று பிரித்து எடுப்பதை இவர்கள் வாடிக்கையாக வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. அதே போலத்தான் கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தி விட்டு வரும்போது தான் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நிகழ்ந்திருப்பதும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு இவர்கள் மீது தமிழக மாவட்டத்துல ஒரு வழக்கும் இதே போல ஆந்திர மாநிலம் கடப்பாவிலும் கடந்த மாதம் இவர்கள் கைவரிசை காட்டியிருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்கள் குழுவாக பிரிஞ்சு தான் இந்த போல சம்பவத்தில் ஈடுபடுவார்கள் எனவும் இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு வாத்தியார் அவர்களது சொந்த ஊர்ல இருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து தொடர்ச்சியாக இவர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருவது. இந்த கொள்ளையடிக்கக்கூடிய பணத்துல மொத்தம் 10 லட்சம் என பிரிக்க திட்டமிட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதே போல வேறு யாராவது இந்த குழுவில் இருந்து பிரிந்து தமிழகத்துல ஏதேனும் பதுங்கி இருக்கிறார்களா அல்லது கேரள மாநிலத்தில் ஏதேனும் பதுங்கி இருக்கிறார்களா என்ற கோணத்துல தற்போது தீவிரமாக அந்த மேவாட் கொள்ளையரிடம் தீவிரமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.